வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, மணி, பவர், ஃபேம், பொசிஷன், ஆப்போசிட் செக்ஸ். இது என்னதுங்க இந்த 5? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, காலையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம பணத்துக்காக தான் உழைக்கிறோம். பணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில எந்த ஒரு ரோலும் நடக்க போறது இல்லை. ஸோ அது நம்முடைய எதிர்கால ரிட்டையர்மெண்ட் வயசாக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய எஜுகேஷன்ஸ், ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து அதுக்கான ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே ப்ளே பண்ணுறது பணம் தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துறதுலேருந்து நைட்டு உறங்குற வரைக்கும் அதிகபட்சமாக பணத்துக்காக வேண்டி தான் உழைக்கிறோம். இதனால நம்முடைய உடல் எந்த அளவுக்கு சீராக இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. பணம் தேவை, ஆனால் அந்த பணத்துக்கான அடிமையா நான் இருக்க போறதில்லை. பணம் தான் எனக்கு அடிமையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எப்பவும் வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடனா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்மளால இருக்க முடியும். இந்த லேட்டஸ்ட் பஞ்சபோதங்கிறது பணத்துக்கும் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் பொசிஷனுக்கும் அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே நம்ம நேரத்தை, குடும்பத்தை, செலவினங்களை எல்லாத்தையும் அதுக்கு பின்னாடியே வந்துட்டு தொலைச்சிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமானிட்டி சேவியர் இயேசு கிறிஸ்துவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் முழுவதையும், அது பதவியோ இல்ல பணமோ அதிகாரமோ அந்தஸ்தோ இது எல்லாமே உனக்கு கிடைச்சா கூட கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போறது உறுதி. இந்த நிலையான வாழ்வு நம்ம அந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க. ஸோ அந்த நிலையான வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த நிலையான வாழ்வுனா என்ன? உலக மீட்பர், அதாவது அவர் வந்துட்டு இவங்களுக்கு தான் கடவுள், அவங்களுக்கு தான் கடவுள் இல்லாம அவர் என்ன பொதுவா சொல்றாருன்னா, மனித குலத்தை மீட்க வந்தவர். இந்த உலகம் முழுவதையும் பதவி, பணம் எல்லாத்தையும் தனதாக்கி கொண்டாலும் ஒருத்தவன் தன் உயிரையே இழக்கதான் போறாங்க. ஸோ இது எல்லாரும் நம்ம ஒரு நாள் நடந்தே தீரும். தன் உயிரையே இழப்பான் எனில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பயன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதனால நம்ம இது எல்லாம் தேவை, ஆனால் அது எல்லாமே எனக்கு அடிமை இல்லை என்பதை நாம் உணர்ந்து அதன் பின்னாடி நம்ம பயணிச்சா நம்ம வாழ்வு, இந்த உலக வாழ்வு கண்டிப்பா சிறப்பானதா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா, அதிகமா போதைக்கு அடிமையா இருக்காங்க இளைஞர்கள், யூத். விவேகானந்தர் சொல்றாரு, என்கிட்ட வந்துட்டு ஒரு 20 ஒரு 100 பேரை கொடுங்க, நான் இந்த உலகத்தை மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறார். இளைஞர்கள்ட்ட அவ்வளவு பவர் இருக்கு, இளைஞர்கள்ட்ட அவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல். கொஞ்சம் வயசானதுன்னா நம்முடைய அந்த ஒரு திறன் குறைஞ்சுதான் போகுது. அந்த இளைஞர்களுடைய இளைய பருவ காலத்துல வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சாதிக்க முடியும். ஆனா அந்த சாதிக்கிற வயசுல நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே தவறான முறையிலேயே இந்த உலகம் வந்துட்டு நம்மளை உருவாக்கப்படுகிறது. அதுல இருந்து விடுபடணும், இளைஞர்களை காப்பாற்றணும், இளைஞர்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்கா கண்டிப்பா இந்த உலகத்தை வந்துட்டு சரியான பாதையில கொண்டு போக முடியும். இந்த அடிக்ஷன்ஸ், போதை கலாச்சாரத்திலேருந்து விடுபட முடியும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மனுஷன் வந்துட்டு அடிமை ஆயிடுறான். போதையே இல்லாட்டி போனாலும் மற்ற அடிக்ஷன்ஸும் இருக்கு. சொன்ன மாதிரி பணங்கள், இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இதை நம்ம இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. எதற்கும் நாம் அடிமை இல்லை என்பதை உறுதியா இருப்போம். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.